ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியான்னு பாத்தீங்கன்னா ஒரு துபாய் மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன கண்ட்ரி தான். பட் அவங்க வந்து ரீசன்ட் டேஸா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கிரிப்டோல ப்ளூம் ஆயிட்டு இருக்காங்க. ஏன் ஆகுறாங்க, அதுக்கான காரணங்கள்லாம் இருக்கும்ல. சோ அவங்க ரீசன்ட் டேஸா இத பத்தின விஷயங்கள் நிறைய படிச்சு இதுல நம்ம சைட்ல இருந்து எந்த மாதிரி மூவ் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்ற பேக்கப் பிளான வந்து போட்டுட்டாங்க. சோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்ட் கூட சேர்ந்து வெப்ட்ரி ப்ரோக்ராம்ஸ அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. சோ ஒரு விஷயத்த புதுசா ஆரம்பிக்கணும்னா தெரியாத ஒருத்தவங்க பிளாங்கா பண்ணாங்கன்னா அங்க சக்சஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். சோ அப்படி பண்ணாம ஆல்ரெடி இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க இன்னொருத்தங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும்ல. சோ எங்க வந்து லேக் இருந்தாலும் அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு இருப்பாங்க. சோ இந்த விஷயத்துக்கு அவங்க பண்ணிருக்காங்க. சோ இது யாரு அப்படின்னா லிஸ்க். அவங்க வந்து இத்தனையும் லேட் சொல்யூஷன் நடத்திட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து சேர்ந்து இந்தோனேஷியால இக்னிட் 3 அப்படின்ற வெற்றி ப்ரோக்ராம் நடத்த போறாங்க. சோ இது மெயினா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பீப்புளுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும். அதுக்கப்புறம் டிஜிட்டலோட ரிசோர்சஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எஜுகேஷனும் இருக்கணும். இது மூலியமா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சு நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம் நம்ம கண்ட்ரியும் நம்ம பீப்புள் அப்படின்ற விஷயங்கள் தான். சோ இது பண்றதுக்காக அவங்க ரீசன்ட் டேஸா வந்து இந்த விஷயங்களை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சோ இது மெயினா வந்து ஏன் பண்றாங்க அப்படின்னா ட்ரெண்ட்ல இருக்கணும்ல, அந்த ஒரு ரீசன் மட்டும்தான். சார் வெப்3 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம கண்ட்ரி இருக்கணும், நம்ம அதுல ஃபர்ஸ்டும் இருக்கணும். சோ அதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சோ மெயினா பிளாக் செயினை வச்சு என்னென்ன செக்டார்ஸ வந்து பிரிச்சு அவங்கள வந்து என்சூசியஸ்டிக்கா பண்ண வைக்க முடியும்ன்ற விஷயங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் செக்டர். சோ டிபிஎஸ் பேங்க்ன்றது சிங்கப்பூர்ல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான பேங்க். ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கிற கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குல்ல, அங்க பே அவுட்ஸை வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி ரிலேட் பண்ணி நம்ம செக்யூர்டாகவும் கொடுக்கணும்னு பாக்குறாங்க. ஸோ இது எதுக்காக அவங்க பார்க்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் வந்து ஒரு 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 மெத்தட் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதே மெத்தட்ல போச்சுன்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வந்து இதை அப்டேட் பண்ற டைம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா நம்ம அதை பண்ணி ஆகணும். எதுக்காக அப்படின்னா ஒரு மேனுவல் இன்டர்பிரேஷன் வந்து கம்மி ஆகணும், பட் ஃபாஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்கணும்ன்ற விஷயங்கள்லாம் பார்த்துருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்துக்கும் சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் செயின் தான். ஸோ இதை வந்து இவங்க இப்ப கிராண்ட் பேமெண்ட்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. இது மூலியமா வந்து ஆட்குறைப்பு, அதாவது ஒரு மேன்சோர்ஸ் மூலியமா செய்யற விஷயங்களை ரொம்ப செக்யூர்டாவும் ஒரு மேனுவல் இல்லாம பண்றதுக்கான விஷயங்களை அவங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. டிபிஎஸ் வந்து ட்ரெஷரி டோக்கன்ஸ் லான்ச் பண்றாங்க இதுக்கு முன்னாடியே. இது வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப வந்து இவங்க இந்த பே அவுட்ஸ் எல்லாமே வந்து பிளாக் செயின் ஃப்ளோல இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பட் இதுக்கு முன்னாடியே டோக்கன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க அவங்க ஓன் பிளாட்ஃபார்ம்லயே, அதாவது அவங்க ஓன் பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம்ல அவங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இவிஎம் மிஷின் கம்பேட்டபிலிட்டி அதையும் வந்து அதுக்கான ப்ராசஸ் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதுக்காக பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு அடாப்ஷன், அதாவது அந்த கிரிப்டோ அடாப்ஷன்ல இந்த பேங்க்கும் இருக்குன்னு எல்லாருக்கும் காமிக்கணும். அது மூலயமா அவங்களும் அந்த பிளேஸ்ல இருக்கணும் அப்படின்ற விஷயம். சிங்கப்பூர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டெவலப் கண்ட்ரி. ஸோ அவங்க வந்து டெக்னாலஜி வைஸ் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் தான். ஸோ பட் அதுல இப்போ கிரிப்டோ வைஸ் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றதும் இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நிறைய நடக்கிறதுக்கும் லைன்ல இருக்கு. சோ இப்ப சொன்னோம்ல பேங்க் மட்டுமாலாம் பாத்தீங்கன்னா கிடையாது. ஒரு பெரிய பெரிய ஃபேமுமே வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம ரொம்ப நாளா ஒரே விஷயத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு யோசிக்காங்க. சோ சோனி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு தனியா ஒரு பிளாக் செயின் பிளாட்ஃபார்மா கொடுக்க போறாங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னா இத்தனையும் லேயர் 2 பிளாட்ஃபார்ம் கூட சேர்ந்து பண்ண போறாங்க. இது மெயினா ஏன் பண்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகட்டும், ஒரு டெவலப்பர்ஸ் ஆகட்டும், கம்யூனிட்டி ஆகட்டும், எல்லாரும் செக்யூர்டா ஒரே லைன்ல இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்லி என்வரன்மெண்ட்ல இருக்கணும்ன்றதுக்காக இவங்க வந்து இதை பண்றதுக்காக பாத்துட்டு இருக்காங்க. சோ இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்றாங்க அப்படின்னா அந்த பேக்எண்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்து அது இன்டர்நெட்டா இருக்காங்களா, எல்லாருக்குமே அந்த கம்யூனிட்டி வந்து காமன் சோர்ஸா இருக்கா அப்படின்றத வந்து மெயினா செக் பண்ணிருக்காங்க. சோ அது இல்லாததுனால நம்மளே ஒண்ணு அவங்க எல்லாருக்கும் சேர்ந்தாப்புல பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க எல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம்ல, அந்த ஒரு காரணத்துக்காக இது ஏன் பண்ணிருக்காங்க அப்படின்னு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரீசெண்டா இவங்களுடைய அந்த வெப் அப்ளிகேஷன்ஸை வந்து இன்னும் அழகா ரொம்ப எஃபிஷியன்டா கொடுக்கறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு டிஜிட்டல் அசட் மேனேஜ்மெண்ட்ல சோனி கண்டிப்பா வந்து ஒரு பெரிய லெவல் வரணும் அப்படின்னு அவங்க செட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் அடுத்த கட்டமா பண்ணிருக்காங்க.
ஸோ என்எஃப்டிஸை வந்து ஓன் பண்றதுக்கான பேட்டன்ட்டுமே அவங்க வந்து ரீசெண்டா வந்து நிறைய வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இது மட்டும் இல்லாம அவங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்களுடைய ஓன் அது எல்லாமே வந்து வெப்3 மாடர்னைஸ்ல கொண்டு வரதுக்கான வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துல சோனியோடைய வெப்3யோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ கண்ட்ரி பண்றாங்க சரி, மக்கள் பாக்குறாங்க. ஸ்கூல்லயுமே ஒரு விஷயம் கொண்டு வராங்க அப்படின்னா அதோடைய இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்கணும்ல. சோ இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா. சோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீசன்ட் டேஸா அவங்க ஸ்கூல்ல வந்து இத்தீரியம் அதுக்கப்புறம் பிளாக்சேனுடைய சிலபஸை வந்து அவங்க ஆட் பண்ண போறாங்களாம். சோ ஒரு ஸ்கூல்ல இருந்தே இது கொடுத்தா அது ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ டிஜிட்டலைஸ்டா ஆகுறப்ப எங்கேயுமே வந்து நம்ம கண்ட்ரியும் நம்ம கண்ட்ரி பீப்புளும் பின்னடையக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இப்போ ரீசெண்டா இவங்க வந்து இதுக்காக அங்க இருக்கிற ஒரு ஃபேம் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலயமா ஒரு டெக்னாலஜிக்கலான எக்கனாமிக்க வந்து அவங்க உருவாக்கணும் அப்படின்ற ஒரு மெயின் எய்ம்ல இருக்காங்க. ஸோ இது மட்டுமானா இல்ல பிசினஸும் கண்டிப்பா இப்போ படிச்சு வெளியே வந்தாங்க அப்படின்னா அது மூலயமா அவங்க பிசினஸ்ல என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற ப்ராஜெக்ட்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ஏதோ ஒரு ஐடியா கிளிக் ஆகும்ல. ஸோ எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். ஸோ ஒன்னு ஆரம்பிச்சும் விட்டோம் அப்படின்னா அது கொண்டு போய் சேர்ற இடம் 10ஆ இருக்கும். பட் 10 எஃபிஷியன்டா மாத்துறது நம்ம தான் இருக்கணும். அதை எப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும் டிசைட் பண்ணி அதுக்கு சில ரூல்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கிளீனா அதுல வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்துட்டாங்க. ஒரு அடுத்த கட்டத்துக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆப்ஷனும் கொடுத்தாங்க. ஸோ இது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா இதுக்காக ஸ்பெஷலா வந்து ஒரு டீச்சர்ஸை வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் செயின் பத்தி இத்தையும் பத்தியும் ஃபுல்லா வந்து டெவலப் எப்படி வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற ட்ரைனிங் ஃபுல்லாமே கொடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு கோர்ஸ்மே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ 18+ இருக்கிற ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸை வந்து அவங்க கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கூல் ஒரு ஹை ஸ்கூல்ல இருந்தே வந்து இப்ப எல்லாருமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மட்டுமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சைனால, ஜப்பான்ல, துபாய் எல்லா இடத்துலயுமே வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கவர்மெண்ட் ரொம்ப இனிஷியலா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் டாக் ஆஃப் த வீக் நம்மளுடைய டிராவல் பண்ணிட்டு இருக்க பெல்லெக்ஸ் அப்டேட் பத்தின விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க செப்டம்பர்ல ஒரு புதிய அப்டேட்டுக்குள்ள போக போறாங்க. அது பேர் என்னன்னா ஹோம் சாட்ஃபோர்ட். சோ இது வந்து இதுக்கு முன்னாடி இப்ப பேர்ன் ஹாட்ஃபோர்ட்ல இருக்குல்ல. சோ அதுல இருந்து இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வேனஸ் நேமிங் சிஸ்டம், இத்தரியம் நேம் சிஸ்டம் ரெண்டு சேர்ந்து கம்பைன் பண்ணி இதுக்கான வேலைகளை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் பார்க்கணும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படியாகணும், இன்டகிரேஷன் வேல்யூ அதிகமாகணும். ஸோ எல்லாமே வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்ற காரணத்துக்காக பண்றாங்க. ஸோ இது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதுல ஃபர்ஸ்ட்ல இருந்த ஒரு சில விஷயங்கள்ல நிறைய செக்யூரிட்டி கொஞ்சம் கொஞ்சம் பிரீச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. ஸோ அதையும் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற விஷயங்களும் இதுல இருக்கு. இது கூட சேர்ந்து இப்ப இருக்கிற விஷயங்கள இந்த மேக்ல வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டா இருக்கணும் அப்படின்ற விஷயங்களும் அவங்க வந்து லாஸ்ட் அப்டேட்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து இங்க அப்டேட் பண்ணி செப்டம்பர்ல லான்ச் பண்ண போறாங்க. ஸோ ஹேர்ம் சாட்ஃபோக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆக போகுது. அதுக்கான விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இது செப்டம்பர்ல லான்ச் ஆனதுக்கு அப்புறம் அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான அப்டேட் சாம்பியன்ஸ். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ ஆல்.